நீதமானவனாக மாற்றும். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நாம் பெற்றோர்கள் நீதமுள்ளவர்களாக இருப்பதில்லை, அதனால் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கிறார்கள். இங்க எல்லாருக்குமே நான் ஒரு திரைப்படத்தை அறிமுகம் செய்கிறேன். இன்னைக்கு ராத்திரி போய் அடாலசென்ட் குழந்தைகள், வளர் இளம் பிள்ளைகள், விடலை குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், 10 வயதில் இருந்து 17, 18 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், நான் சொல்ற இந்த திரைப்படத்தை பார்த்துருங்க. அடாலசென்ட் அப்படின்றது அந்த படத்திற்கான பெயர். இப்பதான் சமீபத்தில் வந்திருக்கு, ஓடிடில இருக்கு, பார்த்துருங்க. 13 வயது குழந்தை, மிகப்பெரிய கொடூரமான கொலையாளிகளும் செய்ய பயப்படக்கூடிய ஒரு கொலையை அசாதாரணமாக செய்திருப்பார். அவனை பார்த்தாலே தெரியாது அவன் தான் செஞ்சான்னு. ஒரு உளவியல் நிபுணர் கண்டுபிடிப்பார் அதை. கடைசியாக அந்த தகப்பனுடைய வாக்குமூலம் தான் அந்த படத்திற்கான உயிர். நீங்க எல்லாருமே டீச்சர் கிட்ட சண்டை போட வரீங்கல்ல, டீச்சர் தான் பாத்துக்கணும், டீச்சர் தான் ஒழுக்கமா சொல்லி கொடுக்கணும். நாங்கள் செதுக்கி அனுப்புகிறோம், வீட்டில் நீங்கள் சிதைத்து அனுப்புகிறீர்கள். என்ன செய்வது? அந்த தந்தை சொல்லுகின்ற வாக்குமூலம் ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்லுவார், நீ 10 வயதில் இருக்கின்ற பொழுது குழந்தைகளோடு தான் வெளியில் சென்றிருக்கிறாய் என்று நான் கண்டுகொள்ளாமல் இருந்தேன். நீ விலை உயர்ந்த ஷர்ட்டையும் நீ ஷூவையும் கேட்ட பொழுது நான் என் வயதிலே வாங்கியதில்லை, நீ சந்தோஷம் அடைகிறாயே என்று உனக்கு வாங்கி கொடுத்தேன். வெள்ளிக்கிழமை இரவுகளில் நீ காலதாமதமாக வீட்டிற்கு வருவாய், அப்பொழுது நான் நீ சின்ன பிள்ளைதானே என்று விட்டிருந்தேன். சனிக்கிழமை இரவுகளில் ஸ்லீப் ஓவர் என்று சொல்லி உன்னுடைய நண்பர்கள் வீட்டில் இருப்பாய். நான் நண்பர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீ பத்திரமாக இருக்கிறாய் என்பதை உறுதி செய்து கொண்டு விட்டு விடுவேன். இரவு 12 மணி அளவில் உன்னுடைய அறையிலே கொண்டு நீ உள்ளே சத்தம் போட்டுக் கொண்டிருப்பாய், பாடல் கேட்டுக் கொண்டிருப்பாய். என்னுடைய ஒரு அதட்டலிலே நீ அடங்கி போவாய், நீ எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய் என்று நான் நினைத்திருந்தேன். உன்னை நான் சரியாக கண்காணிக்க தவறிவிட்டேன் என் குழந்தை. அதனால் நீ இன்றைக்கு கொலையாளியாக தண்டனை அனுபவிக்கக்கூடிய சிறை கைதியாக மாறியிருக்கிறாய். உனக்காக, உன் வாழ்க்கை கெட்டு போனதற்காக ஒரு தகப்பனாக நான் என் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் என்று முடியும் அந்த கதை. எங்கிருந்து தொடங்குவது நம்முடைய வாழ்க்கை? நம் பிள்ளைகளிடம் இருந்துதான் தொடங்க வேண்டும். சார் ரொம்ப அழகா சொன்னார், பிரைவசிங்கிற பேர்ல நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான விளைவுகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம் அனைவரையும் பெற்றோர் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? தமிழில் நாம் குழந்தைகளை தந்தவர்கள் தான், தந்தோர்னு தானே தெரியும். இந்த சமூகத்திற்கு பிள்ளையை தந்தோர், குடும்பத்தை